த $1 billion பேட்டில்னா என்ன, போர் கரெக்டாக? அது ஏதோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த $1 billion பேட்டில் எங்கே தெரியுமா நடக்குது? உங்கள் மைண்டில் தான் நடக்குது. உங்கள் மைண்டுக்காக தான் நடக்குது. சண்டை போடுறது யார் தெரியுமா? $1 billion கம்பெனிஸ் தான் சண்டை போட்டுருக்காங்க. இந்த பேட்டில் வந்து உங்கள் வேலட்டுக்காக இல்லை, உங்கள் ஜாபுக்காக இல்லை, உங்கள் ஹவுஸுக்காக இல்லை. எது தெரியுமா? உங்கள் மைண்டுக்காக. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், ஒவ்வொரு ஷார்ட் வீடியோ, ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன், இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது ஒரே விஷயத்துக்கு தான். உங்களோட சில செகண்டான அட்டென்ஷனுக்கு மட்டும்தான். உங்களோட கொஞ்சம் நேரம் அட்டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த அட்டென்ஷனை வச்சு உங்களுடைய மைண்ட், உங்களுடைய டெசிஷனை அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். உலகத்தில் இருக்க ஸ்ட்ராங்கான மென் அவங்கள வந்து அல்கோரிதம்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு பர்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் வீக் மைண்ட் அப்படி இல்லை. டிஸ்ட்ராக்ஷன். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் ஒரு விஷன், ஒரு கோலை நோக்கி போகுது. அதனால தான் அவங்களால ஈஸியாக பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியுது. ஆனால் மற்றவங்க வருஷமாக கன்சியூமிங்காக இருந்துட்டு, ஒரு கன்சியூமராக இருந்துட்டு மட்டுமே வந்துட்டு போயிடுறாங்க. இந்த ஸ்ட்ராங் மென், வீக் மென், இவங்க 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் இன்டெலிஜென்ஸ் இல்லை. மொரல்ஸ் 2 பேருக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் தான். ஆனால் அட்டென்ஷன். ஸ்ட்ராங் மென் அவனுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் அட்டென்ஷனாக கொண்டு போய் அவன் பில்டு பண்ணுறான், பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறான், அது மூலம் வேர்ல்ட் அச்சீவ் பண்ணுறான். வீக் மென் அட்டென்ஷனை விட்டுறான், இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு போகிறான். அவன் கன்சீவ் வரைக்கும் ஒரு கன்சியூமராக மட்டுமே தான் இருக்கான். இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணலைன்னா, உங்கள் அட்டென்ஷன் எங்கே கொடுக்கணும் டிசைட் பண்ணலைன்னா, வேறு யாராவது உங்கள் அட்டென்ஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அது மூலமாக அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஐம் யோகி, ஒரு மைண்ட் கன்சல்டன்ட். ஃபாலோ மீ ஃபார் மோர் மைண்ட் மாஸ்டரி. தேங்க்யூ.